வல்லமையான பெண்களும் சக்தி வாய்ந்த பெண்கள்னால சாதிக்க முடியும். எங்கனாலே முடியுங்கிறத காமிச்சது தான் இந்த கதை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது யூனிட்டு தி அட்டிக். அதாவது பரண். அதாவது மேலே வீட்டு மேலே இருக்கிற கூரைக்கு மேலே இருக்கும் கீழே இருக்கும் இல்லையா, அது பரண். சாதாரண ஒரு இன்சிடெண்ட் தான். அது என்ன இன்சிடென்ட்னு பார்ப்போம். இந்த கதையோட ஆசிரியர் ஆசிரியரும் ஆதித்யாவும் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வியாபார கூட்டாளியும் கூட. ஆதித்யா தன் சொந்த ஊருக்கு 29 வருஷம் கழிஞ்சு போகிறாரு. அந்த ஊர் பேர் பிரம்மாப்பூர். 29 வருஷம் பிரம்மாப்பூர் ஞாபகம் வச்சுக்கணும். ஆதித்யா தன் சொந்த பூர்வீக இடத்திற்கு சென்றான். அங்கே 2 பேருமே போகிறாங்க. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல போகிறது பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லாம் மாறி இருக்குது. பிறகு அவர்கள் நாகேன் மாமாவின் கடையில் தேநீர் அருந்தி டீ கடையில் போய் டீ குடிக்கிறாங்க. அதுவும் மாற்றம் அடையாமல் அப்படியே தான் இருக்குது. அங்கே அவர்கள் சசாங்கா சந்நியாசாவை கவனித்தனர். அவங்க எல்லாரும் சேர்ந்து பூர்வீக வீட்டுக்கு ஆதித்யாவின் பூர்வீக வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே பாழடைஞ்ச கிடக்குற அந்த வீடு. அதில் தன்னோட பெட்ரூமில் போய் பார்க்குறாரு. அதுக்கு மேலே பரனுக்கு மேலே ஏறி 29 வருஷம் கழிஞ்சு வந்து பரனுக்கு மேலே ஏறி வெள்ளி பதக்கத்தை எடுத்து சாசாங்காவுக்கு கொடுக்குறாரு. யார்? ஆதித்யா. ஓகேவா? இதுதான் கதை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது யூனிட்டு. அதில் தொழில்நுட்பத்தால் மலர்பவர்கள் அப்படிங்கிறது தான் இதோட தலைப்பு. இதோட மையக்கருத்து என்னென்னா, கேண்டிகேப்ஸாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களோட உதவினால் அவங்க எவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக அது மையப்பொருளாக இருக்குது. நம்ம இப்போ டிஜிட்டல் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எவ்வளவு இனிமையாகவும் சுலபமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் வசதி மிக்கதாகவும் மாற்றியிருக்கிறது என்பதை நம்ம முன்னோர்கள் கனவுலையும் கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அதை விட நம்ம 4 மடங்கு நம்ம முன்னேறிட்டு போகிறோம். இந்த தொழில்நுட்பத்தில் கேண்டிகேப்ஸு அவங்களும் தன்னோட வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையோட மையப்பொருள். அதில் இந்தியாவிலே தயாரிப்போம் என்ற கொள்கையில் எப்படி நம்ம காலணிகள், கடிகாரம் போன்றவை ஹேண்டிகேப்ஸுக்கு எப்படி யூஸ் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோங்கிறது தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா காலனி தயாரிச்சார் இல்லையா. அடுத்தது த லாஸ்ட் லெசன். இது லெசன் லாஸ்ட் இல்லை, பாடத்தோட பேர். அது கடைசி பாடம். இது என்ன பாடத்தோட கருத்து என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் தாய் நாடு, தாய்மொழி இவை 3ம் நேசிக்கப்பட வேண்டியவை, மதிக்கப்பட வேண்டியவை மற்றும் பேணி பாதுகாக்க வேண்டியவை என்று ஒரு போராட்டம் ஃப்ரெஞ்சில் தொடங்குது. அதை பற்றினது தான் இந்த கதை. ஜெர்மனி ஃப்ரெஞ்சை கைப்பற்றினப்போ ஜெர்மனியோட ஆதிக்க சக்திகள் இனிமேல் பள்ளி வகுப்புகளில் ஃப்ரெஞ்சு மொழிக்கு பதிலாக ஜெர்மனி மொழி தான் கற்பிக்க வேண்டும் என ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அந்த ஸ்கூலில் 40 வருஷமாக ஃப்ரெஞ்சு மொழி நடத்திட்டு இருக்கிற ஆசிரியர் தன்னோட கடைசி பாடம் இதுதான் ஃப்ரெஞ்சு மொழியில் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்போது ஸ்டூடெண்ட்டாக நிறைய கிராம மக்களும் உட்காந்து அதை கடைசி பாடத்தை கவனிக்க போகிறாங்க. வெறிஞ்சா ஜெர்மனி மொழி தான் கற்பிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாகப்படுறாங்க. அதை பற்றின கதை தான் இது. அந்த ஆசிரியர் மிகச்சிறந்த ஒரு தேசபக்தியாளரும் தாய்மொழி பற்றும் உள்ளவர். அவர் பேர் திரு ஹாமெல் என்பவரோட கதையை பற்றின மையம்தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டில் யூனிட். இதை நம்ம சாய்ஸில் வேணால் விட்டுக்கலாம்னு சொல்லி அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இதில் வர போயத்தை மட்டும் டைம் இருந்தால் எல்லா லெசனும் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் அந்த போயத்தையும் படிச்சிருங்க. இங்கிலீஷுக்கு சாய்ஸ் கிடையாது, மெமரி போயத்துக்கு. மற்றதுக்கெல்லாம் சாய்ஸ் இருக்குது. கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கெல்லாம் எது வேணால் நம்ம விருப்பப்பட்டு எழுதிக்கலாம். இதோட லெசனோட கருத்து, பாடத்தோட தமிழ் கருத்து மீனிங்கை பார்க்கலாம். த டையிங் த டிடெக்டிவ்ங்கிற லெசனில் மையப்பொருள் என்னென்னா சாகும் துப்பறிவாளர்ங்கிற தமிழ் மீனிங். இது மையப்பொருள் பார்க்கலாம். புகழ்பெற்ற ஒரு துப்பறிவாளர் ஷெர்லாக் ஹோம்ஸ் தீவிர நோயால் பாதிக்கப்படுகிறார். ஷெர்லாக் என்பவர்
வார்ஷன் என்பவரை தன்னோட ரூமுக்கு பக்கத்து ரூமில் தங்க வைக்கிறாரு. அவர் எதுக்கு இப்படி சாகரமாய் தந்திரமாக நடிக்கிறாருன்னா, தந்திரமுள்ள ஒரு கொலைகாரனை ஸ்மித் என்பவனை சிறைப்பிடிக்கவே இந்த வேலையை செய்கிறாரு. ஷெர்லாக்கோட இன்னொரு நண்பர் விக்டரை கொலை செஞ்ச குற்றத்துக்காக ஸ்மித்தை கைது பண்ணி செய்யணுங்கிறக்காக நோக்கத்துக்காகத்தான் போலீஸ்காரர் ரகசியமாக வர வைக்கிறாரு. தன்னையும் அதே மாதிரி கொன்னுருவான், அப்போ வந்து பிடிபட்டுருவான் அப்படிங்கிறக்காகத்தான் இவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அந்த கதை தான் இது. அதாவது நம்ம க்ரைம் நாவல் மாதிரின்னு பார்த்துக்கலாம். 7 யூனிட் ப்ரோசஸும் நம்ம தமிழ் மீனிங் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம போயத்தோட மீனிங் பார்க்கலாம். அப்புறம் சப்ளிமெண்ட்ரியோடது. ஓகே, பாய்.